18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த கருப்பசாமியின் வாக்கை கேட்க வந்துட்டினா நாளைக்கு நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு நல்ல மனசோட நல்ல குணத்தோட வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ செஞ்ச புண்ணியம்தான் இப்போது இதை கேட்கும்படி உனக்கு பதிவை கொடுத்திருக்கு. ஆம் என் செல்லமே, நீ என்னை நம்பி வணங்கியதும் இறைபக்தியோட நல்லெண்ணத்தோட நல்ல செயல்களை செய்வதும் காரணமாக நான் மனசு குளிர்ந்து போயிட்டேன். என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை யார் முன்னாலையும் தாழ்ந்து போக விடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்காக இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடக்கும். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு தான் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அழகாக அமைச்சு கொடுத்து உன்னை இன்பமாக வாழ வைப்பதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி ஓடி வந்தேன். உன்னை யாராவது வெறுக்கணும்னு நினைக்கும் போதே நீ அவர்களை வெறுத்து ஒதுக்கி வச்சிடு. அதே போல உன்னுடைய அன்பை வேணாம்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது, அவர்கள் உன்னை மறுக்க நினைக்கும் போதே நீ அவர்களை மறுத்து விடு என் தங்கமே. ஏன்னா உன்னை வேணான்னு ஒருத்தவங்க நினைச்ச பிறகும் நீ மறுபடியும் அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தீனா வலியும் வேதனையும் உனக்கு தானே. வில்லுல இருந்து அம்பு விட்டா கூட அந்த அம்பு பட்ட காயம் மாறி போயிடும். ஆனா உன் மேல அன்பு பாசம் வச்ச ஒருத்தவங்க உன்கிட்ட சண்டை போட்டு விலகி போனாங்கன்னா அந்த வலியையும் வேதனையையும் உன்னால தாங்கிக்க முடியாம அதை மனசுல நினைச்சு நீ கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யாரா இருந்தாலும் அன்பையும் பாசத்தையும் அளவோட கொடு. யாரு எப்போ எப்படி எதுக்காக உன்னை விட்டு பிரிவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். உன் இதயத்திற்கு ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத ரொம்பவும் யதார்த்தமான வெகுளித்தனமான பிள்ளையாக நீ இருக்க. எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றிலும் ஒரு அளவோடு இருக்க கற்றுக்கோ. 10 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 8 ரூபாய் சம்பாதிக்கிறவன முட்டாள்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் 10 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்துல பேசியோ ஏதாவது செஞ்சோ 8 ரூபாயை செலவழிச்சிட்டு வந்தா அவனை புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அதே போல 10 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 12 ரூபாயை புத்திசாலித்தனத்தோட சம்பாதிக்கிறவனை திறமசாலின்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல சோம்பேறித்தனப்பட்டு அதிகமாக செலவழிச்சிட்டு வர்றவனை சோம்பேறி, ஏமாளி, கோமாளின்னு சொல்லுகிற உலகம் இது. மொத்தத்துல உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் காசு பணத்தை பொறுத்து தான் மதிப்பிடுறாங்கன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்து போயிருக்க. இது எல்லாமே ஒரு வாழ்க்கைக்கான பாடம்தான். இனிமேலாவது யாரையும் முழுசா நம்பி ஏமாந்து போகாம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எப்படி பேசணுங்கிறத யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை ஏமாத்திட்டு போனவங்களையும் உன்னை நம்ப வச்சு துரோகம் செஞ்சவங்களையும் நீ மனசார வாழ்த்தலாம். ஏன்னா அவங்க உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஏமாற்றமும் துரோகமும் தானே நீ மனிதர்களிடம் அடுத்த முறை எப்படி கவனமா இருக்கணும்ன்ற அந்த புத்திசாலித்தனத்தை உனக்குள்ள உருவாக்குச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்போதுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய். அப்போதுதான் உன் வாழ்க்கை உயர்வதை அவர்களால கண்டுகளிக்க முடியும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க சீக்கிரமே உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது அதை அவங்க முன்னால காட்ட முடியாம போயிடும் அல்லவா. உன் வாழ்க்கையில ஒருத்தர் உனக்கு துரோகம் செஞ்சு அதன் காரணமாக நீ நம்பிக்கை இழந்து அனாதையாக நின்ற போது உன்னை எனது கரம் பற்றி என் கைகளால இருக்க பிடிச்சு உனக்கு வாழ்க்கையின் நல்லது கெட்டதையெல்லாம் எடுத்து சொல்லி இப்போது உயரத்தையும் காட்ட போறேன். உனக்கு நல்ல முன்னேற்றத்தை அள்ளி அள்ளி தரப்போறேன். இனி யாரெல்லாம் உன்னை தாழ்வா நினைச்சாங்களோ, மட்டமா பேசினாங்களோ, மதிக்காம அலட்சியப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்பாகவே நீ உயர்வான இடத்தில் உட்கார்ந்து காட்டணும் என் செல்லமே. உன்னை நீயே நேசிக்கும்படி எப்போதும் உன்னை உயர்வான ஆளாக நினைச்சுக்கோ. உன்னை சுத்தி பல உறவுகள் இருந்த போதும் கூட இன்னைக்கு நீ தனிமையில தான் இருக்க. தனிமை மிகவும் கொடியதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல எப்பவுமே மனிதர்கள் தேவைக்கு ஏற்றாற் போலதான் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஒருத்தங்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா அவன்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. அதுவே அவன் மூலமாக எந்த விஷயமும் நடக்க தேவையில்லைன்னா அவனை பார்க்கறதையும் பேசுறதையும் கூட தவிர்த்து விடும் சுயநல உலகமாக இது எப்போதும் மாறிடுச்சு. நீயும்
அந்த வகையில அவர்களோடு சேராம எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு, ஒரே மாதிரி பழகு. உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் நான் அறிவேன். உனக்கு நெருக்கமான ஒரு உறவை இழந்ததால் நீ அனைத்தையுமே இழந்துட்டதாக நினைச்சிடாத. எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். இந்த கருப்பசாமி உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நண்பனாகவும் நல்ல தோழியாகவும் உன்னை விரும்பக்கூடிய ஒரு நல்ல உறவாகவும் இருந்து உன் கவலைகளையெல்லாம் போக்கி நீ நல்லா வாழ்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ விரும்பும் இடத்தை அடைவதற்கும் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவுமே கலங்கவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. யாருக்குமே தெரியாம நீ அழுதாலும் கூட உனக்கே தெரியாம உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போலதான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். நீ எப்போதும் எதுக்காகவுமே கவலைப்படாத. இப்போ நீ எதுக்காக வருத்தப்படுறியோ அந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை தர்றேன். ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு, ரொம்ப கஷ்டமாவே இருக்குன்னா அந்த பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ சீக்கிரமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நிறைவான மன நிம்மதியை தருவதற்காக தான் அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன். யாரையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன குறை, அவங்க நல்ல வசதியா இருக்காங்க, நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு மட்டும் யாரையும் எடை போட்டுறாத. ஏன்னா நீ பார்க்கறதுக்கு யார் பலன்னு இருக்காங்களோ, யார் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமா நிம்மதியா வாழ்றது போல தெரியுதோ அவர்கள் பல வழிகளோடு வாழ்வதுதான் நிஜம். எல்லார் மனசுக்குள்ளேயும் வலியும் வேதனைகளும் இயல்பாகவே இருக்குதுங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அதே போலதான் உனக்கும் கஷ்டங்கள் இருக்கு. உன்னால மட்டும் அவங்கள போல சிரிச்சு சந்தோஷமா வாழ முடியாதான்னு யோசிச்சு பாரு. எல்லா மக்களும் அவரவர்கள் கஷ்டத்தை மறந்துக்கிட்டு தான் வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நீயும் சந்தோஷமாக வாழ தயாராகு. சந்தோஷமா வாழ்றது முக்கியம் இல்லை, ஆனா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக யார் சந்தோஷத்தையும் கெடுக்க கூடாது, அதுதான் முக்கியன்றத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கருப்பசாமி நான் உன் கூடவே தான் இருக்கேன்றத பலமுறை உனக்கு உணர்த்திட்டேன். உன்னுடைய அன்பை பார்த்து, உன்னுடைய பக்தியை பார்த்து, உன்னுடைய பாசத்தை பார்த்து, உன்னுடைய நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் பார்த்து நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளை அல்லவா நீ. உன்னுடைய உண்மையான இறைபக்தியை நினைச்சுதான் எல்லா தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்கு. அதை கூடிய சீக்கிரம் நீயே உணரதான் போற. விதையை புதைச்சு வச்சா அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. மரத்தை வெட்டினாலும் அது நிச்சயமா வளர்ந்து வந்துடும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மரமும் விதையுமே முளைச்சு வரும்போது உன்னால தோல்விகளை தாண்டி தள்ளி விட்டுட்டு முளைச்சு வர முடியாதா என்ன? தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாம உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்பவும் யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காம எல்லாத்தையும் சுயமாக நீயே சிந்திச்சு நீயே செய்யக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்க்கும் போது அது நிச்சயமாக வலியையும் ஏமாற்றத்தையும் மட்டும்தான் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கும். இந்த உலகத்திலேயே மிக கடுமையான தண்டனைனா அது அடுத்தவன் உன்னை ஒதுக்கி வைக்கிறதும் புறக்கணிப்பு செய்வதும் தான். அதிலும் உன்னை திட்டிட்டோ அல்லது சண்டை போட்டுட்டோ பேசாம ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது தண்டனையின் உச்சபட்ச நிலை அல்லவா? பேசக்கூடிய சொற்களுக்கு வாசனை இல்லாம இருக்கலாம், சொற்களுக்கு எடை இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த சொற்கள்ங்கிறது கத்தியை விட கூர்மையான உடல் கொண்டது. அதனாலதான் அது அம்பை விட ஆழமாக தொலைச்சிருங்கிறதுனாலதான் யாரிடமும் எப்போதும் தேவையில்லாத மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீ பேசாதன்னு சொல்றேன். உன் மனசுக்குள்ள எப்பவுமே எதிர்காலத்தை பத்தின கவலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நிகழ்காலத்துல நீ ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லைன்றது எனக்கு தெரியும். முதல்ல கொஞ்சம் ஓய்வெடு. உன் உடம்புக்கும் மனசுக்கும் நீ கொஞ்சம் ஓய்வு கொடுத்தாலே எல்லாமே சரியாகிடும் என் தங்கமே. அப்படி எதுவுமே சரியாகலைனாலும் கூட நாளைக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு கற்பனை செஞ்சு கவலைப்படாத. நான் உன் கூட தான் இருக்கேங்கிறத நீ ஒருபோதும் மறந்துடக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் இந்த கருப்பசாமி ஏதாவது ஒரு வழியில உன்னை காப்பாத்துவேன்னு முழுசா நம்பு. எந்த துன்பமும் பிரச்சனையும் உன்னை தீண்டாமல் நான் உனக்காக உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீ எப்போதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோட பழகாத. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, நீ உண்மையாக பழகு. உண்மையும் நேர்மையும் தான் அழியாத சொத்துக்கள்.
காலம் போக போக அதன் மகத்துவம் உனக்கு தெரியும் என் செல்லமே. இப்போ நான் உனக்கு கொடுக்க போற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ. வாய்ப்புங்கிறது தீக்குச்சியை போலதான். தீக்குச்சியை உரசுனா உடனே அது பத்தி எரியும்படி அதற்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் நீ செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன்.